இந்த ஃபார்ம் ஹவுஸு ஒரு ஹால் இருக்குது. அது விட்ட வேறு செப்பல் எடுத்துட்டு போல. இங்கே வந்துட்டு இந்த ஊஞ்சல் ஒன்று இது ஹே பியூட்டிஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாம் டூயிங் குட். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் வந்து வேலூர் போயிருந்தோம். நான் என் ஃப்ரெண்டு அவங்க அம்மா, அதோட வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஃப்ரெண்டு அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் வேலூரில். அதுக்கப்புறம் அங்கத்துலேருந்து கோல்டன் டெம்பிளுக்கு போயிருந்தோம். இது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு அவங்களது ஃபார்ம் ஹவுஸ் போயிருந்தோம். அங்கே தான் நாங்கள் அன்றைக்கி ஸ்டே பண்ணோம். அந்த ஃபார்ம் ஹவுஸும் ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே வெளியில் வந்து ஃபுல் வந்துட்டு மாங்காய் தோப்பு வச்சுருக்காங்க. நிறைய பெட் கூட இருந்தது, லைக் வான்கோழி, டக்ஸு, நாய், இதெல்லாமே இருந்தது. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 7:30 டைமில் நான் வீடியோ எடுத்தேன். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸு. ஒரு ஹால் இருக்குது, அப்புறம் 2 ரூம் இருக்குது. ஓப்பன் கிச்சன்னு வாஷ்ரூம் இருந்தது. எங்கள் சேத்துல பார்த்தீங்கன்னா என் செப்பல் மாட்டிக்கிச்சு பியூட்டிஸ். திருப்பி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அது விட்ட வேறு செப்பல் எடுத்துகிட்டு போல. எப்படி இருந்தாலும் அதை எடுத்து வாஷ் பண்ணி தான் ஆகணும். திருப்பியும் வந்து அந்த செப்பல் எடுக்க போய் திருப்பி கால் உள்ளே விட்டுட்டேன். காலெல்லாம் சேராயிடுச்சு பாருங்க. சரி என்ன பண்ணுவோம், செருப்பு எடுத்து தான் ஆகணும். எப்படியோ ஒரு வழியா கஷ்டப்பட்டு என் செப்பலையும் எடுத்து 2 செப்பலையும் அங்கேயே பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி இருந்தது, அந்த தண்ணியிலேயே செப்பல் 2ம் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடில் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். போதும் பார்த்ததெல்லாம் அப்படின்ட்டு போனா இனி சேத்துல தான் வந்து மாட்டிக்கணுன்ட்டு ஃப்ரண்ட் சைடாக போகலான்ட்டு கிளம்பிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க எவ்வளோ நல்லா எல்லாத்தையும் செட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பவர் ரூம் எல்லாம் இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க டாகிஸ்க்கு வந்துட்டு டாகிஸ் தங்குறதுக்கு சின்னதாக வீடு. அப்புறம் அங்கே வாழை மரம் கூட இருந்தது, டிராக்டர் இருந்துச்சு. இதுதான் வந்து டாக் வீடு.
பாருங்க 2 டாகிஸ் இங்கே உக்காந்துட்டு இருக்கு. ராஜபாளையம் 2ம் அதோட வீடு அது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. ஃபயர் கேம்ப் வச்சு டான்ஸ் எல்லாம் கூட அங்கேயே ஆடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அங்கே நைட் வந்து யாரோ வந்திருக்காங்க. அவங்க வந்து ஃபயரெல்லாம் போட்டு என்ஜாய் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஆக்சுவலி நைட்டு போனோம். போயிட்டு தூங்கிட்டு காலைல ஏஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரெண்ட் அவங்க வீட்டுக்கு போயிட்டோம். நாங்கள் பாருங்கள் இன்னமும் வந்து என்ஜின் தான் இருக்குது. கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானும் கொஞ்ச நேரம் அங்கேயே உக்காந்துட்டு இருந்தேன். இங்கே வந்துட்டு அங்கே வேலை செய்கிறவங்க இருக்காங்க, ஒரு 4-5 பேர் வேலை செய்கிறவங்க. ஒரு ஹட் மாதிரி அங்கே அவங்களுக்கு ஸ்டவ்வு அதெல்லாம் இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு தொட்டி மாதிரி கட்டியிருக்காங்க, தண்ணி இருக்குது, டக்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருந்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. ஃபீல் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்ததும் நம்மளும் வந்து இந்த மாதிரி ஃப்யூச்சரில் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை வந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கத்துலேருந்து ஃப்ரெண்ட் அவங்க வீட்டுக்கு வந்தோம். ஃப்ரெண்ட் அவங்க வீட்டுக்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த ஊஞ்சல் ஒன்று இது பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சுன்ட்டு நான் விளையாடின்னு இருந்தேன். அதுக்கப்புறம் மத்தியானமாக வந்துட்டு நாங்கள் கோல்டன் டெம்பிள் போகிறதுக்கு நான் 2 ஃப்ரெண்ட்ஸு, ஃப்ரெண்டோட அம்மா ஒரு 3:30 டைமில் வந்து ஃப்ரெண்ட் அவங்க வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் கோல்டன் டெம்பிள் போகிறதுக்கு. போகிற வழியெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப க்ரீனரியாக இருந்தது. ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருந்தது அந்த ட்ராவலே. நான் நிஜமாகவே ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் முன்னாடி வேறு உக்காந்துன்னு இருந்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு ஜேர்னியும். நியர்லி எங்களுக்கு என்னோடய ஃப்ரெண்டோட ஊர்லேருந்து ஒரு 1 hour ஆச்சு கோல்டன் டெம்பிள் போகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ வேலூர்லேருந்து நம்ம கோல்டன் டெம்பிளுக்கு போயிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து கோல்டன் டெம்பிள் வந்து ரீச் ஆகிட்டோம். அரவுண்ட் 4:30க்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் இருந்தார். விநாயகருக்கு ஒரு நமஸ்காரத்தை போட்டு இது பார்த்தீங்கன்னா எக்ஸிட் கேட்டில் இருக்குது. நாங்கள் வந்து இப்போ என்ட்ரன்ஸ் கேட்டுக்கு போனோம். இப்போ வாங்க நம்ம என்ட்ரன்ஸ் கேட்டுக்கு போகலாம். இப்போது ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைங்க இருந்தது. காரப்பொரி, இளநீர், இந்த ஷாப்ஸ் எல்லாம் இருந்தது. ரொம்ப ஜனம் இருந்தாங்க அன்றைக்கி. ரொம்ப கூட்டமாகவும் இருந்துச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா
4:30க்கு உள்ளே போனோம். எங்களுக்கு நியர்லி 2 hours ஆயிடுச்சு. நாங்கள் 6:30க்கு தான் வெளியே வந்தோம். தர்ஷனெல்லாம் நல்லாவே ஆச்சு. உள்ளே வந்து நம்ம போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் என்ட்ரி ஃபீஸ் வந்துட்டு 150 பொறுத்திருக்கு. அதில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் தர்ஷன் இருக்குது. 150, 300, 500 அந்த மாதிரி இருக்குது. நாங்கள் 300 rupees தர்ஷனில் போனோம். இதுதான் ஸ்ரீபுரம் கோல்டன் டெம்பிள் மெயின் என்ட்ரன்ஸ். வாங்க இப்போது டெம்பிள்குள்ளே போகலாம். அவ்வளோதான், டெம்பிள்குள்ளே போகிறது மாத்திரம் தான் என்னால் காட்ட முடியும். ஏன்னா நம்ம வந்துட்டு டிக்கெட் வாங்கிட்டு நம்மளோட ஃபோன் எல்லாம் வந்துட்டு நம்மளோட திங்ஸ் எல்லாம் டெபாசிட் கவுண்டரில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தர்ஷனுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். வரப்போ வந்துட்டு சாம்பார் ரைஸ் கொடுத்தாங்க, பிரசாதம் சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான், நாங்கள் போயிட்டு வெளியே வரதுக்கு 6:30 ஆகிடுச்சு. தர்ஷனெல்லாம் முடிச்சு நல்லபடியாக வெளியே வந்துட்டு கோல்டன் டெம்பிள் பார்த்துட்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஜலகண்டேஸ்வரர் டெம்பிள் இருந்தது. அப்படியே அந்த டெம்பிளும் பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு போயிட்டு ஜலகண்டேஸ்வரர் டெம்பிள்லையும் சாமி போய் கும்பிட்டு இந்த டெம்பிளில் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் வந்து வேலூர் போனீங்கன்னா இந்த டெம்பிளுக்கும் போங்க. ரொம்ப நல்லா இருந்தது. உள்ளே போகிறப்பவே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. இந்த கோபுரம்லாம் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நாங்களும் போயிட்டு அன்றைக்கி பார்த்திங்கன்னா சாட்டர்டே, அப்புறம் பார்த்திங்கன்னா பிரதோஷம் டே, அதனால ரொம்ப கூட்டமாக தான் இருந்தது. இங்கே தர்ஷனெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 8:30க்கு கிளம்புனோம். 9:30க்கு வீடு ரீச் ஆகிட்டு நெக்ஸ்ட் டே காலையில் ஏஞ்சி ஃப்ரெண்ட் அவங்க வீட்டில் வந்துட்டு சிக்கன் எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. நான்வெஜ் எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு குங்குமம் மஞ்சள்லாம் கொடுத்து சாரி எல்லாம் வேறு குத்தமிச்சாங்க. நல்லா இருந்தது. ஒரு மாதிரி அந்த 2 days ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஒரு ஊருக்கு போன மாதிரி இருந்தது, கோவிலுக்கு போன மாதிரி இருந்தது. ஃப்ரெண்ட் அவங்க வீட்டுக்கு 2 ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம். ரொம்பவே நல்லா பார்த்து அமிச்சாங்க. பியூட்டிஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.